அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு தரப்பிலும் மிக கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரான் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருப்பதாகவும், இஸ்ரேலிய இராணுவத்தில் போரிடுவதற்கு ரிசர்வ் படைகள் மறுத்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய ஆளணி பற்றாக்குறையை இஸ்ரேல் இராணுவம் தற்போது எதிர்கொள்வதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா மீதும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற பிந்திய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக ஈரானின் தேசிய கால்பந்து அணியினர் அந்த போட்டிகளில் கால்பந்து போட்டிகளில் விளையாடும் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும். ஈரான் நாட்டினுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்ட மினா பள்ளி மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக அவர்களுடைய புத்தக பைகளை கைகளில் ஏந்தி அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது. இந்த மினா நகரில் இடம்பெற்ற அமெரிக்க இஸ்ரேலினுடைய படுகொலைகள் இவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை மூடி மறைக்க முற்பட்டாலும் கூட இந்த தாக்குதல்கள் அமெரிக்க படைகளினால் அமெரிக்க விமானத்திலிருந்து நடத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் முழுவதும் மிக பெரும் சோகத்தையும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பள்ளி மாணவிகளுடைய படுகொலையை நினைவு கூறும் முகமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அந்த மாணவிகளினுடைய புத்தக பைகளை அவர்கள் சுமந்து தேசிய கீதத்தில் அணிவகுத்த காட்சிகள் நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். காசாவிலும் லெபனானிலும் மிகப்பெரிய பொதுமக்கள் இலக்குகளை குறிவைத்து மிக கொடூரமாக மக்களை படுகொலை செய்து இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் தற்போது ஈரானிலும் அது போன்ற நடவடிக்கைகளை செய்ய முயற்சிப்பதாகவும், ஆனால் இதற்கு ஈரான் மிக கடுமையான முறையில் பதிலளிக்கும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதுவரை அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 27 நாட்களில் மட்டும் 600க்கு மேற்பட்ட பாடசாலைகள், 50க்கு மேற்பட்ட வைத்தியசாலைகள் இடித்து தள்ளப்பட்டு 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 60,000க்கு மேற்பட்ட சிவில் கட்டமைப்புகள், பொதுமக்களுடைய வீடுகள், குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், வர்த்தக நிலையங்கள் என 60,000க்கு மேற்பட்ட பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள் மீது இவர்கள் மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். பாருங்கள், 60,000க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் பொதுமக்கள் பகுதிக்கு நிகழ்ந்திருக்கின்றன. 2000க்கு மேற்பட்ட ஈரான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் இவர்கள் ஈரான் விடுதலைக்காக நடத்தும் போரா என்றால், இவர்கள் நடத்தும் தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடக்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுதே இவையெல்லாம் தெளிவாக தெரிகின்றது. இந்த போர் காரணமாக ஈரானில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகள் செயலிழக்கும் அளவுக்கு மிக கொடூரமான தாக்குதல் இவர்கள் நடத்துவதன் நோக்கம் என்ன? காயமடைந்தவர்களும் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழக்க வேண்டுமானும் அப்பாஸ் அரக்ஷி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரக்ஷியினுடைய கேள்வி இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் நீதியின்பால் நிற்கக்கூடிய மக்களின் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. காசாவிலும் இதே போன்ற நடவடிக்கைகளைத்தான் செய்தார்கள். தாக்குதலை நடத்துவார்கள். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்வார்கள். மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் போதே மருத்துவமனைகளை தாக்கி அழித்து விடுவார்கள். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியின் டிசைன் இவ்வாறு தான் இருக்கின்றதாக போல ஒரு கொடூரமான ஒரு வியூகத்தை தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்ற அளவுக்கு மருத்துவமனைகள், பாடசாலைகள் அவர்களினால் தகர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை அரக்ஷி வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் மிக முக்கியமான ஒரு செனட்டர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயக கட்சியின் செனட்டர் பிரதிநிதி டெல் லீவ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எப்ஸ்டீன் ஃபைலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவரும் சிறார்களை பாலியல் வன்கொடுமை செய்ததில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார், தொடர்புபட்டிருக்கின்றார் என்ற விடயங்கள், ஆதாரங்கள், வீடியோ பதிவுகள் வெளியான சூழ்நிலையில் குற்றத்தை மறைப்பதற்காகத்தான் இந்த போர் தொடங்கப்பட்டுள்ளது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எப்ஸ்டீன் தொடர்பான முழுமையான கோப்புகளில் ட்ரம்ப் சிறார்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக
நிரூபிக்கும் வகையில் பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை மூடி மறைத்து தன்னுடைய செல்வாக்கை தக்க வைப்பதற்கும் இந்த எப்ஸ்டீன் தீவில் இவர்கள் இழைத்த கொடூரமான குற்றங்களை திசை திருப்புவதற்குமாகவே இந்த போரை ட்ரம்ப் தொடங்கியுள்ளார். இது 100% குற்றங்களை மறைப்பதற்கான போரே தவிர அமெரிக்கர்களின் நலன்களுக்கான போர் கிடையாதென டெட்லீவ் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இதைத்தான் பலரும் ஆரம்பம் முதலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த அமெரிக்காவுடைய எதிர்க்கட்சிகள் இருக்கின்றார்கள், செனட் சபை இருக்கின்றார்கள். ஏன் இந்த யுத்தத்தையும் இது தொடர்பான குற்றங்களையும் இதற்கு பின்னால் இந்த யுத்தம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை அமெரிக்க ஊடகங்களே பலர் பேசுகின்றார்கள். மக்கள் இந்த அநீதிக்காக இன்னமும் போராடவில்லை. எதிர்க்கட்சிகள் ஏன் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை? செனட் சபை ஏன் ட்ரம்பினுடைய குற்றங்கள் குறித்து விசாரணைகளை முடுக்கிவிடவில்லை? உச்ச நீதிமன்றங்கள் எதற்காக அவர்களாக முன்வந்து வழக்குகளை பதிவு செய்யவில்லை என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மனித உரிமைகளை மதிப்பு கொடுக்கும் நாடென்றெல்லாம் அமெரிக்கா சொல்லி வரும் விடயம் அல்லது அமெரிக்கா கட்டியமைத்துள்ள பிம்பம் குறித்து மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்புகின்றன. ஒரு ஜனநாயக நாட்டில் 12-13 வயது சிறார்களை கொடூரமாக பாலியல் வன்முறை செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களை படுகொலை செய்து குழந்தைகளை எப்ஸ்டீன் தீவுக்கு கடத்தி கொண்டு வந்து அவர்கள் என்ன ஆனார்கள் என்று பல குழந்தைகளின் நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை. எப்ஸ்டீன் தீவில் தப்பி பிழைத்த சிலர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள். பல குழந்தைகள் எப்ஸ்டீன் இந்த அமெரிக்க, ஆஸ்திரேலிய மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகளினால் சார்ந்திருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் தீவு விவகாரத்தில் அந்த குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்படியான ஒரு மிகப்பெரிய மனித குலத்திற்கு விரோதமான குற்றங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒரு ஜனாதிபதி பதவியில் நீட்டிப்பதற்கு அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பும் சட்டங்களும் இடம் கொடுக்கின்றன என்பது அமெரிக்கா குறித்தே ஒரு மிகப்பெரிய கேள்விகளைத்தான் தற்போது எழுப்பி இருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இந்த எப்ஸ்டீன் தீவில் இடம்பெற்ற குற்றங்களில் ட்ரம்ப் சார்ந்திருக்கின்றார், இதற்கு ஆதாரங்கள் உறுதியாக இருக்கின்றன, ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர் மிகவும் ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஈரான் இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது இந்த காணொலியை பதிவேற்றுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாகவும் ட்ரூ ப்ராமிஸ் 4 85வது தாக்குதலையை தாங்கள் நடத்தியிருப்பதாக ஈரானிய IRGC தெரிவித்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய ஊடகங்களின் செய்திகளின்படி கடந்த 24 மணி நேரங்களில் ஈரானிய தாக்குதலில் 261 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றார்கள். போர் தொடங்கியதிலிருந்து 5492 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் பலர் சிகிச்சையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் மட்டும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் 261 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த இஸ்ரேலினுடைய கூற்றுக்களின்படி ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைகின்றார்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகின்றார்கள், 5000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகின்றார்கள். ஆனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1 அல்லது 2ஆகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய பென்டகன் முன்னாள் தலைவர் குறிப்பிடுகின்றார், இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுக்கு ஏற்படும் இழப்புகளை மிகப்பெரிய அளவில் மூடி மறைக்கின்றார்கள் என. நீங்களே நினைத்து பாருங்கள், 5000 பேர் காயமடையக்கூடிய ஒரு தாக்குதலில் 250 பேர் காயமடைந்து அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய தாக்குதலில் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று இவர்கள் கூறுவதெல்லாம் எவ்வளவு பெரிய வியப்பை ஏற்படுத்துகின்றது அல்லது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு என்பதை காட்டுகின்றது. இஸ்ரேலுக்குள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முழுமையாக அங்கு தணிக்கை இல்லாமல் தகவல்கள் வெளியிடப்பட்டால் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தத்தக்க வகையில் இருக்கும் என்று இன்று பிரிட்டனினுடைய ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் ஏவுகணைகளால் இஸ்ரேல் சுக்குநூறாக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் டெல் அவீவ், கைஃபா, ஜெருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகள் அனைத்தும் இஸ்ரேலிய ஏவுகணைகளால் துவம்சம் செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளபதி அமீர் ஒரு அறிவித்தலை விடுகின்றார். அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஆளினி பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஏனெனில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள், இராணுவத்தினுடைய போர்க்குற்றங்கள் குறித்தெல்லாம் உலகம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலிய இராணுவம் என்றால் அது உலகிலேயே ஒரு மனிதநேயம் அற்ற இராணுவம் என்று மக்கள் பேசும் அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலைமை மிகவும் கீழே இறங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் ரிசர்வ் படைகள் மீண்டும் இராணுவ சேவையில் இணைவதற்கு விடுத்த அழைப்பை நிராகரித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இது நெதன்யாகு என்ற தனியொருவனின் நலனுக்காக நடைபெறக்கூடிய போர்.
நெதன்யாகு என்ற ஒருவனின் அரசியல் லாபத்திற்காக நடைபெறக்கூடிய போர், இது இஸ்ரேலுக்கான போரே கிடையாதுன்னு அங்கும் அறிவார்ந்த மக்கள், சிந்திக்க தெரிந்த மக்கள், நடுநிலையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த போர் இஸ்ரேலுக்கு பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும், இஸ்ரேலியர்களுக்கு உலகம் முழுவதும் பாதுகாப்பற்ற தன்மை ஏற்படுத்தும் என பலர் கூறுகின்றார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ரிசர்வ் படைகள் விடுத்த அழைப்பை நிராகரித்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தில் பற்றாக்குறை எதிர்கொள்வதாக ஐடிஎஃப்பின் தளபதி தெரிவித்திருக்கின்றார். ஏறக்குறைய 15,000 பேர் வரை எங்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாகவும், சாதாரண பாதுகாப்பு பணிகளை செய்ய சிரமம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன், நீண்ட பல வருடங்களாக காசாவில் இருந்து போர் நீடிப்பதால் ஏற்கனவே பணியில் இருக்கும் இராணுவத்தினரும் மிகப்பெரிய அளவில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வடைந்து காணப்படுகின்றார்கள் என்ற செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இஸ்ரேலினுடைய கட்டாய இராணுவ சேவையில் இணைய மாட்டோம் என ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அறுதியும் உறுதியுமாக கூறிவிட்டார்கள். அதாவது தாங்கள் மத சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், எனவே நாங்கள் இராணுவத்திற்கு சேவையாற்ற முடியாது, நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் இராணுவத்தில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று அங்கு ஆர்த்தடாக்ஸ் மத ரீதியான தீவிரமான யூதர்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அது மட்டுமல்ல, 2 தினங்களுக்கு முன்பாகவும் இஸ்ரேலிய இராணுவத்தில் இணைவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்ட போது இராணுவத்திற்கும் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் வாழக்கூடிய ஜெருசலேமின் புறநகர் பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்கின்றது. அந்த மோதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இராணுவ சேவைக்காக அவர்களை இணைப்பதற்கு வந்த அதிகாரிகள் மீது ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கும்பலாக இணைந்து தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். அது ஒரு கலவரம் போல மாறிய சூழ்நிலையில் அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை அடித்து யூதர்களை, இஸ்ரேலிய போலீஸ் இஸ்ரேலியர்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏனெனில் இராணுவத்துக்கு பற்றாக்குறை. அவர்கள் வெளியில் எவ்வாறு மூடி மறைத்தாலும் கூட தற்போது இஸ்ரேலிய இராணுவத்தில் யாரும் புதிதாக இணைந்து கொள்ள விரும்பவில்லை. இருப்பவர்களும் பலர் சோர்வடைந்து விட்டார்கள், காயமடைந்து விட்டார்கள், பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். காசா யுத்தம் முதல் இன்று வரை இந்த நிலையில் மிக கடுமையான ஆட்கள் பற்றாக்குறையால் இஸ்ரேலிய இராணுவம் தடுமாறிக்கொண்டிருப்பதான செய்திகளை இஸ்ரேல் இராணுவ தளபதியே வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து, சவுதி அரேபியாவின் தலைநகரை நோக்கி இன்று ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தொடர்ச்சியாக ஏவப்பட்ட சூழ்நிலையில் அங்கு ஒரு பரந்த ஒரு போர் பதற்றம் காணப்பட்டிருப்பதாக ரியாத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். சவுதி வான் பாதுகாப்பு படைகள் பல அச்சுறுத்தல்களை இடைமறித்ததாக கூறப்பட்டாலும் கூட ஈரான் இது ஒரு அடையாள தாக்குதலாக சவுதி அரேபியாவுக்கு இதை நடத்தி இருக்கலாம் என்றும், அவர்கள் சவுதி அரேபியாவை தாக்கும் அல்லது மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் நோக்கில் தாக்குதல்களை நடத்தவில்லை என்றும் சியாதின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏனெனில் ஈரான் மீதான இந்த அமெரிக்க போரை இன்னும் தீவிரப்படுத்துமாறும், போரை நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம் என்றும் சவுதியினுடைய மன்னர் சல்மான் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு வலியுறுத்தலை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருந்தன. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதி மன்னர் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த போரை நிறுத்தக்கூடாது, அவ்வாறு நிறுத்தினால் ஈரான் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பலம்பெற்ற நாடாக மாறிவிடும், எனவே உங்களுக்கு அடிமைகளாக இருக்கும் எங்களுக்கு ஈரான் போன்ற தனித்து முதுகெலும்போடு இருக்கக்கூடிய நாடு மிகப்பெரிய சிக்கலான நாடாக மாறிவிடும் என்று அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக கூறுகின்றார்கள். அது உண்மையா இல்லையா என்பது வேறு விடயம். அவ்வாறு அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் வெளிப்படையாக அறிவிக்கலாம், ஈரான் போரில் நாங்கள் அமெரிக்க நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை, இஸ்ரேலின் நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை, கத்தார் நேற்று முன்தினம் கூறியிருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு அறிவிப்புகள் சவுதி அரேபியாவிடமிருந்து வராமல் சவுதி அரேபியாவும் ஈரான் முதுகில் குத்து நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து, குவைத்தினுடைய மிக முக்கியமான துறைமுகங்களை இலக்கு வைத்து மிக கடுமையான தாக்குதல்கள் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றன. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டும் ட்ரோன்களை கொண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுவைக் துறைமுகம் உட்பட 2 முக்கிய துறைமுகங்கள் பாரிய அளவிலான சேதமடைந்திருக்கின்றன. அதிகளவான ஆளில்லா விமானங்கள் தாக்கியதில் குவைத்தின் முக்கிய வர்த்தக மையம் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது. சில மணி நேரங்களுக்கு பின்னர் புயான் தீவில் உள்ள முபாரக் அல் கபீர் துறைமுகமும் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாகினால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த குவைத் மீதான தாக்குதலுக்கு காரணமும் சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியில் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் முடிவை குவைத் எடுத்திருக்கும் சூழலில் தான் அங்கு தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு, நேட்டோ படைகளை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், நேட்டோவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சென்றாலும் செல்லாவிட்டாலும்,
பிரான்ஸ் ஒருபோதும் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் தெரிவிக்கின்றேன். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் சம்பந்தப்பட்ட மத்திய கிழக்கு போர் எங்களுடைய போர் அல்ல. இது அமெரிக்கா இஸ்ரேல் வலிந்து தொடங்கிய போர் என்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகை ராயதந்திரத்தால் மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியும் என்றும் ஒருபோதும் அங்கு போர் புரிவதனூடாக ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்த முடியாது என்ற விடயத்தில் தாங்கள் தெளிவாக இருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பிரான்ஸ் ஈரான் அதிபர் பெசாஸ்கியானுடன் தங்களுடைய கப்பலை விடுகை செய்யுமாறும் தாங்கள் அமெரிக்காவுடன் இணையப் போவதில்லை என்பது தொடர்பிலும் தொடர்ச்சியாக பேசி வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் நாம் ஒருபோதும் இணைய மாட்டோம் என்று ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்த போர் பதற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இயற்கையும் அவர்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் பெய்த கடுமையான கனமழை காரணமாக அஜ்மான் மற்றும் ஷார்ஜா போன்ற பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான பாதிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ஒருபுறம் யுத்தம், இன்னொருபுறம் பொருளாதார நெருக்கடி, மறுபுறத்தில் இயற்கையும் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவு சேதங்களையும் அழிவுகளையும் ஏற்படுத்தியிருக்கும் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல், அமெரிக்க இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் பல நாடுகளுக்கு தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்திய நிறுவனங்கள் மீண்டும் அந்த அறிவித்தலை புதுப்பித்திருக்கின்றார்கள். அதாவது தற்போதைக்கு போர் பதற்றம் குறைவதற்குரிய வாய்ப்புகள் காணவில்லை. போர் இன்னும் அதிகரித்து செல்வதால் பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கட்டார், குவைத், ஓமான் போன்ற பல நாடுகளுக்கு தங்களுடைய விமான சேவைகள் நிறுத்தியதை போன்ற இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றமை போர் இன்னமும் அதிகரிக்கப் போகின்றது. போர் பதற்றம் பல துறைகளையும் பாதிக்கப் போகின்றது என்று ஒரு எச்சரிக்கையைத்தான் சொல்லி செல்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.